ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மாணவர்களே. இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்ஸ் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். ஓகே, எப்படி பில்ட் பண்ணலாம், 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எப்படி இந்த மேத்ஸ் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு, ரொம்ப டீட்டெயில்டான கைடு நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, அப்படி எவ்வளவு ஸ்டெப்பு மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் என்னோட கைடில் 5 ஸ்டெப்பு. ஓகே, பட் இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக சூப்பரான மேத்ஸ் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். ஓகே, ஸோ நம்ம சேனல் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேத்ஸ் கான்ஃபிடென்ஸை பற்றி பேசுகிற ஒரு நம்பர் 1 சேனல் அப்படின்னா நம்ம சேனல் தான். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கூட அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நான் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்ககிட்ட வர்றேனோ அப்போல்லாம் உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஐ எம் மீரா Natarajan. I am the founder of Student Success Hub and a certified NLP trainer. I help 8th standard, 9th standard student come out of maths fear, build maths confidence so that they can score more than 80 marks in their exams. Okay, so இந்த 8th standard குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணிதம் கான்செப்சுவலாக கொஞ்சம் டீப் ஆகும். அதாவது கணிதத்தில் நிறைய அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிராஜுவலாக 8th, 9th, 10th, 11th, 12th இதில் எல்லாத்துலேயுமே கணிதம் கொஞ்சம் டீப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இயல்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6th, 7th வரைக்கும் நார்மலாக கணக்கு போட்டுட்டு இருந்த ஒரு பையனுக்கு இந்த பீரியடில் ஒரு செட்பேக்கோ இல்லை ஒரு பயமோ இல்லை கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதோ இதெல்லாம் வெரி வெரி நார்மல். ஓகே, பட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஸ்லோ ஆகிறதோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்லோ ஆகிறதோ இல்லை நீங்கள் ஒரு மாணவராக ஸ்லோ ஆகுறீங்கன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் திரும்ப பில்டப் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நம்மளோட வயசு வேறு, நம்ம படித்த விஷயங்கள் வேறு, அது எல்லாமே வேறு. பட் இப்போ இருந்து நம்ம டீனேஜ்குள்ளே போகிறோம், நமக்கான கரியரை நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டீனேஜ் இப்போ 13 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 19 வயசு, அந்த டீனேஜ் முடியும் போது நீங்கள் காலேஜ்குள்ளே இருப்பீங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு இதுதான். இந்த பீரியடில் மேத்ஸில் செட்பேக்கோ பயமோ வர்றது இட்ஸ் காமன். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு பில்ட் மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் ஃபார் 8th grade students. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரிங் தி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எஸ்பெஷலி இந்த 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நம்பர் சிஸ்டம்ஸ், அல்ஜீப்ரா, கமர்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ், இது 3 ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஓகே, ஈவன் உங்களுக்கு இன்டீஜர்ஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், 2 நெகட்டிவ் நம்பர்ஸை வச்சு எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், நடுவில் ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறோம், மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் எப்படி பண்ணுறோம், டிவிஷன் எப்படி பண்ணுறோம், ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், டெசிமல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஓகே, இந்த பேசிக்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் ஒரு கட்டடத்தோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் அதுக்கு மேலே பல அடுக்குமாடி கட்டடங்கள் நம்மளால் கட்ட முடியும். ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி கட்டினாலும் அந்த பில்டிங் சரிஞ்சு விழுந்துடும். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ தான் 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்க இல்லை 9th ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்கன்னா பேசிக்ஸை ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். தினம் 1 மணி நேரம் பழைய மேத்ஸ், அதாவது 6th, 7th படித்த மேத்ஸ், 8th இருக்கிற மேத்ஸில் இருக்கிற நம்பர் சிஸ்டம்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம் கொடுங்க. ஓகே, மேபி 8th நீங்கள் ரேஷனல் நம்பர்ஸ் படிப்பீங்க, 9th போயிட்டு இரேஷனல் நம்பர்ஸ் படிப்பீங்க. லீவிங் தட், இதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் சிஸ்டம்ஸ்லாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அல்ஜீப்ரா ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. இந்த டெக்னிக்காலிட்டிஸ் தான் உங்களுக்கு புரியணும். ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ரைட்? இந்த மாதிரி அடிப்படைக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொல்கிறது பேசிக்கை கற்றுக்குங்கன்னு சொல்லலை, நான் யூஸ் பண்ண வேர்டு பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மாஸ்டரிங் தி பேசிக்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஸ்டெப் 1. இந்த முதல் ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கணிதம் இல்லை உங்களோட கரியர் அப்படின்ற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை உங்களால் ரொம்ப சிறப்பாக கட்ட முடியும். ஸ்டெப் நம்பர் 2. ஓகே, இப்போ இது மேத்ஸில் இதெல்லாம் படிக்கணும்னு கூட நான் சொல்லிட்டேன். ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். விட்டமின் பி இஸ் வெரி மச் நீடட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, விட்டமின் பி அப்படின்றது ப்ராக்டிஸ் தான்.
ஓகே, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மிஸ்டேக்ஸ் கம்மியாகிட்டே வரும். உங்கள் மிஸ்டேக்ஸ் குறைய குறைய உங்கள் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிட்டே வரும். ஓகே, இது எவ்வளோ ஒரு அழகான சைக்கிள் பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னாலேயே தான் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணவே முடியறதில்ல. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபைன் டியூன் பண்ணினீங்கன்னா தினம் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் உட்காந்து மேத்ஸ் போடுறது. என்னோட குழந்தைங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7:30 to 8:30 at night is மேத்ஸ் டைம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு மணி நேரம் தினமும் அலாட் பண்ணிவிட்டு ரெகுலராக மேத்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் மேத்ஸ் ஒரு அரை மணி நேரம் படிக்கிறோன்னா 6th 7th மேத்ஸை இன்னொரு அரை மணி நேரம் படிக்கிறது. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் குறைய ஆரம்பிக்கும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸை தாண்டி இங்கே வேறு மருந்தே கிடையாது. ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வந்ததுன்னா கையை தூக்கிடுங்க, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அக்கா அண்ணனாக இருக்கலாம், ரைட், இல்லாமல் எங்களை மாதிரி கோச்சஸாக இருக்கலாம். இமீடியட்லி ஆஸ்க் யுவர் டவுட்ஸ், கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தேட் யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு, ரைட். ஸோ என்னோட ஸ்டெப் நம்பர் 2 ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸ்டெப் நம்பர் 3 கனெக்ட் மேத்ஸ் டு ரியல் லைஃப் சினாரியோஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கும் கணக்குக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா டிக்கெட் விலை, அப்பா சொல்கிறாரு டிக்கெட் இவ்வளோ விலைப்பா, டிக்கெட் வந்து 150 rupees அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அப்படின்னா கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம 5 பேர் படத்துக்கு போயிருக்கோம், அப்போ 5 into 150 எவ்வளோ, ரைட். பிரேக்குக்கு போகிறீங்க, ஒரு பாப்கார்ன் வாங்குறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க் வாங்குறீங்க, எவ்வளோ பில்லு கேளுங்க, யூஸ் பண்ணுங்க, கால்குலேட் பண்ணுங்க. அம்மாட்ட கேளுங்க, நம்ம 5 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ காய்மா வாங்குவீங்க, எவ்வளோ காய்மா சமைப்பீங்க, ரைட். 1/4 கிலோனா என்னம்மா, 250 grams-ஆ, 1/2 kg-னா எவ்வளோ, ரைட். இது எப்படி நான் கிராம்ஸாக எழுதுறது, கிராம்ஸ் எப்படி கிலோகிராம்ஸாக எழுதுறது, பாருங்க எங்கெல்லாம் கணக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஆடி தள்ளுபடி துணி வாங்க கடைக்கு போகிறோம், 20% டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் 1300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அப்போ 20% தள்ளுபடினா பணம் எவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் கடைக்காரங்க வந்து ஆட்டோமேட்டட் பண்ணி பில் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் இந்த வயசில் இருக்கிற நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் வந்து இந்த கணக்கு போடுறதுங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்பா வந்து கடை வச்சுருக்காங்க, ரைட், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கல்லாப்பெட்டியில் போய் உட்காந்து பாருங்கள், காசு எப்படி வருது போகுது, அப்பா எவ்வளவு குவிக்காக கால்குலேட் பண்ணுறாரு, இதெல்லாம் பாருங்கள். என்னோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அனுபவம் அது. எங்கள் அப்பா, நாங்கள் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில். பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பம்பரமாக சொல்லண்டு வேலை செய்வாங்க. அட் தி சேம் டைம் அப்பா பண்ணுற ஒரு விஷயம் வந்து கால்குலேஷன்ஸை பக்காவாக போடுவார். லைக் 4 இட்லி 2 தோசை ஒரு சிக்கன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எங்கள் அப்பா அப்போ பதில் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ எனக்கு வந்து க்ரோயிங் அப் கணக்கில் பார்த்தா எங்கள் அப்பா ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ சீக்கிரமாக கணக்கு போடுவார். ஒரு பெரிய சாப்பிட்ட லிஸ்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா, 2 பார்சல் சாப்பாடுங்க, 2 எக்ஸ்ட்ரா தயிர், 2 ஆம்லெட், இப்படிலாம் சொல்லிகிட்டே போவாங்க. அப்பா அப்படியே மனசுலேயே கணக்கு போட்டு டக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நானுமே போட்டுட்டு இருப்பேன், நான் அதை கேட்பேன், நானுமே எனக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டு இருப்பேன். பட் நான் சொல்கிறதுக்கு முன்னால் நான் அதை பாதி கூட கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டேன், அப்பா கிட்ட இருந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, அதெல்லாம் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வந்து என்னோட ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெலவெண்ட்டாக ரியல் லைஃப்பில் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கணக்கை யூஸ் பண்ணுங்கள். அதில் ஃப்ராக்ஷன்ஸ் வரலாம், அதில் டெசிமல்ஸ் வரலாம், ரைட். 1/2 லிட்டர் பால் வாங்கினோம் அப்படின்னா 1/2 லிட்டர் பால் வாங்கினோம் 15 நாள், கடைசி 2 நாள் மட்டும் 3/4 லிட்டர் பால் வாங்கினோம், அப்போ மொத்தமாக எவ்வளோ வாங்கினோம் அப்படின்னு கேட்டால் நம்மளால குயிக்காக நமக்கு போட தெரியணும். இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. பெற்றோர்களுக்கு கூட நான் இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். கணக்கை அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற கணக்கை பற்றி அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும். வட்டிக்கு வாங்குகிறோம் பணம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, 10% வட்டி, 3% வட்டி, 4% வட்டினா மாதத்துக்கு என்னாச்சு, ரைட். இன்னும் 8th 9thலலாம் அவங்களுக்கு தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியும். அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்கறது மூலமாகவே யூ கேன் மேக் தெம் திங்க் அபவுட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ என்னோட ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் சினாரியோஸோட மேத்தமேட்டிக்ஸை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டெப் நம்பர் 4, இப்படியெல்லாம் கணக்கு போடும்போது கண்ணா மிஸ்டேக்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம். இப்போ நான் சொன்னேன் 15 நாள் 1/2 லிட்டர் பால் வாங்கினோம், கடைசி 2 நாள் மட்டும் 3/4 லிட்டர் வாங்கினோம், மொத்தமாக எவ்வளோ பால் வாங்கினோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஆன்சர் வந்து தப்பாக வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே ஐயோ நான் தப்பாக போட்டேனே, எனக்கெல்லாம் கணக்கே வராதா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. அந்த
இடத்துல ஏதோ கால்குலேட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன மிஸ்டேக் ஆச்சு, எதனால் மிஸ்டேக் ஆச்சு? அப்போ நான் 1/2 லிட்டரை மல்டிப்ளை பண்ணது தப்பா, இல்லை 3/4 லிட்டருங்கிறது எனக்கு புரியலையா? அப்போ இங்கிலீஷில் சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்குமா, இல்லை நம்பரை நான் எழுதுனதில் தப்பா, என்ன தப்புன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த தப்பை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் மறுபடியும் அந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்? ஸோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தான் என்னோட ஸ்டெப் 3. தப்பு பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு பயப்படாமல் தப்பு பண்ணுங்க. பட் பண்ணுற ஒவ்வொரு தப்புலேருந்தும் கற்றுக்கோங்க. அடுத்த தடவை அந்த தப்பு வராமல் இருக்கட்டும். அப்போ தான் சூப்பராக நம்மளால் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட ஸ்டெப் நம்பர் 4, விச் இஸ் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ கையை தூக்கி கூச்சப்படாமல் சீக் ஹெல்ப், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கணக்கு போட போட அதில் ஒரு தப்பு வருது அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு உதவி வேணும். அது உங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லை எங்களை மாதிரி கோச்சஸாக இருக்கலாம். ஈவன் ஒரு ஆன்லைனில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு கூச்சமே பட வேணாம். பிகாஸ் இங்கே எல்லாருக்கும் ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு போடும்போது எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ்க்கு கூட புக்ஸ் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுது, நோட்ஸ் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு வாத்தியார், இப்போ நானே இருக்கேன், நான் 21 வருஷமாக மேக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொரு பேட்ச்க்கும் நான் டீச் பண்ணும்போது நான் என்னோட நோட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். ஐ கோ லுக் ஃபார் சம் பெட்டர் ரெஃபரன்சஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஹெல்ப் டெஃபினட்டாக தேவைப்படும். இப்போ நான் ஜூனியர் டீச்சராக இருக்கும்போது நான் சீனியர் டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த மாதிரி சீனியர் டீச்சர்ஸே கூட டவுட் இருந்ததுன்னா எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜூனியர் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் எப்போ ஹெல்ப் வேணும்னாலும் உடனே ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ என்ன ஆயிரும், இந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ண அகெயின் உங்களோட கான்ஃபிடென்ஸ் கண்ணா பின்னான்னு அதிகமாகும். இப்படி தான் அதிகமாகும் அப்படின்றது கிடையாது. கண்ணா பின்னான்னு உங்கள் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிறத நீங்களே விட்னஸ் பண்ணுவீங்க. இதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, சீக் சப்போர்ட். எவ்ரிபடி நீட் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் கேட்கறதுனால நீங்கள் வீக்கான ஆள் அப்படியெல்லாம் அர்த்தமே கிடையாது. புரிஞ்சுக்கணும் தானே நம்ம சப்போர்ட் கேட்குறோம். ஓகே, இதுதான் என்னோட ரொம்ப டீட்டெயில்டான 5 ஸ்டெப்பு. இது இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஏணிப்படியில் ஏறி போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏணியோட டாப்பில் உங்களோட மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நான் சொன்னது 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸையும் கவனமாக ஒன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பராக பண்ண முடியும். ஓகே, ஸோ குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிடலாம். என்னோட ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 4 and then finally step number 5. சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை விட ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளோட மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் மாஸ்டர் கிளாஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் குழந்தைங்க 8th இல்லை 9th படிக்கிறாங்க, அவங்களுக்கு மேத்ஸில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே லைவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மேத்ஸ் கான்ஃபிடென்ஸ் பற்றி பேசுகிறதுல ஒரு நம்பர் 1 சேனல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸோட அலர்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.